بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் ரமலானுடைய பெரும் பகுதியை கழித்த நிலையிலே நாம் இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஜகாத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அது முறையாக நிறைவேற்றப்படாத போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சுட்டிக்காட்டும் விதத்தில் ஜகாத் தொடர்பில் ஒரு உரையை நிகழ்த்துமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் சகோதரர்களே, பொதுவாக இந்த ஜகாத் கடமையை இலங்கை முஸ்லீம்கள் ரமலான் காலங்களில் தான் நிறைவேற்றி வருகிறார்கள். ஜகாத்தை ரமலானில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வருடம் பூராக ஜகாத்தை சேமிப்பதற்கென்று ஆட்களை நியமித்திருந்தார்கள். வியாபாரத்தை ஆரம்பித்தவர் அவருடைய வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து காலத்தை கணிப்பிட்டு அவர் ஜகாத்தை கொடுப்பார். விவசாயம் செய்கிறவர் அறுவடை செய்யக்கூடிய காலத்தை வைத்து அவர் அவருடைய ஜகாத்தை கொடுத்து வருவார். கால்நடைகள் வளர்ப்பவர்கள் கால்நடைகளுடைய எண்ணிக்கை கூடுவதற்கு ஏற்ப, உதாரணமாக 40 ஆடுகள் வந்தால் ஒரு ஆடு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றால் எப்போது அவருக்கு 40 ஆடு வருகிறதோ ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஜகாத்தாக கொடுத்து விடுவார்கள், அல்லது நியமிக்கப்பட்டவர்கள் போய் எடுத்துக்கொள்வார்கள். இப்படி வருடம் பூராகவும் ஜகாத் சுழண்டு கொண்டே இருந்தது. அந்த ஜகாத்திலிருந்து பெறப்படக்கூடிய நிதியத்தை வைத்து சமுதாயத்தினுடைய குறிப்பிட்ட அந்த 8 வர்க்கத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அந்த அடிப்படையிலே ஜகாத்தை திரட்டுவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. ஒரு இஸ்லாமிய நடைமுறை ஆட்சி அமைப்பு கிடையாது. எனவே ஒருவரிடத்திலே போய் உங்களுடைய சொத்து இவ்வளவு இருக்கிறது அல்லது உங்களுடைய ஆடு மாடுகள் இவ்வளவு இருக்கிறது ஜகாத்து தாருங்கள் என்று கேட்பதற்கான ஒரு சூழல் இல்லை. அவரவருடைய வசதியை பார்த்து பொருளாதாரத்தை பார்த்து அதற்குரிய ஜகாத்தை அவர்களாக மனமோந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதை ரமலான் மாதத்திலே கொடுப்பதற்கான இந்த ஏற்பாடு இருக்கிறது, அது எங்களுக்கு ஒரு வகையிலே பாதுகாப்பானது. ஜகாத் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு வகையிலே பாதுகாப்பானது. ஏனென்றால் ஜகாத் வருடா வருடம் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். இந்த வருடம் என்று இஸ்லாம் சொல்வது சந்திர கணக்கை தான் இஸ்லாம் வருடம் என்று சொல்லும். நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது இந்த வருடத்தை கணக்கெடுப்பதற்கு. சந்திர கணக்குக்கும் சூரிய கணக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று கேட்டால், சந்திர கணக்கிலே மாசம் 29 முடியும், 30 முடியும். 31ஆம் திகதி என்பது சந்திர கணக்கில் கிடையாது. 28ஆம் திகதியில் மாசம் முடிவது என்பதும் சந்திர கணக்கில் கிடையாது. சூரிய கணக்கோடு பார்க்கிற போது சந்திர கணக்குங்கிறது ஒரு 11 நாட்கள் குறைவாக இருக்கும். அப்ப நாங்கள் அதாவது வருடா வருடம் கணக்கெடுக்கிற போது சென்ற ஜனவரியிலே கொடுத்தேன், அடுத்தது இந்த ஜனவரியில் கொடுத்தால் போதும் என்று நாம் முடிவு செய்யலாது. அப்படி கொடுக்கிற போது ஜகாத்து பணம் எங்களிடத்திலே ஒரு 10-12 நாட்கள் கூடுதலாக இருந்துவிடும். அடுத்த வருடம் நான் ஜனவரியில் கொடுத்தேன், இந்த ஜனவரிக்கு கொடுக்கிறேன் என்று நான் கொடுக்கிற போது ஜகாத்து பணம் கிட்டத்தட்ட 22 நாள் 23 நாள் எங்களுடைய கையிலே மேலதிகமாக இருந்துவிடும். அதுக்கு அடுத்த வருடம் நான் ஜனவரியில கொடுத்தேன், இந்த ஜனவரியில் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிற போது ஜகாத்து பணம் 1 மாசம் எங்களுடைய கையிலே மேலதிகமாக இருந்துவிடும். அப்ப இந்த சூரிய கணக்கில் வச்சு கொடுக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜகாத் எங்களுடைய கையில இருந்து கொடுக்க வேண்டிய பணம் எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காலகட்டம் கூடிக்கொண்டே போகும்.
எனவே நாங்கள் ஜக்காத்தை தீர்மானிக்கிற போது இந்த சந்திர கணக்கில் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு யாருக்குமே மாசங்கள் நினைப்பு இருப்பது கிடையாது. இந்த அரபு மாசங்களும் மனசுல இருப்பது கிடையாது. சில நேரம் அவரவருக்கு அவங்க என்ன எப்ப ஆரம்பிச்சாங்கிற விவரமும் தெரிய போவது கிடையாது. ரமலானிலே கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டதினால் ரமலான் திரும்ப திரும்ப வருகிற போது அந்த அரபு மாசம் நமக்கு நினைவூட்டப்படக்கூடிய ஒரு மாசம் ரமலான். அடுத்தது இந்த மாதத்திலே அதிகமாக தான தர்மங்கள் சம்பந்தமாகவும் மார்க்கத்தினுடைய கடமைகள் சம்பந்தமாகவும் பயான்கள் செய்யப்படுகிறது. எனவே உரிய காலத்தில் சக்காத்தை கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுல எங்களுக்கு கிடைக்குது. இந்த வகையில் ரமலானிலே சக்காத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏற்பாடு என்கிறது எங்களுக்கு நலனாக இருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஜக்காத் என்றா என்ன, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதை செய்யாமல் விடுகிற போதுள்ள பாதிப்புகள் என்ன, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத் என்கிறது செல்வத்தோடு சம்பந்தமான ஒரு கடமை. பொதுவாக மனிதன் இதிலே கொஞ்சம் சிக்கல் படக்கூடிய, சங்கடப்படக்கூடிய, கொடுப்பதிலே கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் இது. ஏனென்றால் தான் சம்பாதித்த பணத்தை கட்டாயமாக இவ்வளவு தொகையை கொடுத்தாக வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. சில பேரை நாம் பார்த்தால் அவன் சம்பாதிக்கிறது அவனே செலவழிக்க மாட்டான். தனக்கே செலவழிக்கிறதுக்கு யோசிச்சு யோசிச்சு செலவழிக்கிறவங்க இருப்பாங்க. குறிப்பாக வாழ்க்கையிலே சிரமப்பட்டு முன்னுக்கு வந்தவர்கள் செலவு செய்கிற போது ரொம்ப யோசிப்பார்கள். அப்ப தனக்கே செலவு செய்ய யோசிக்கக்கூடிய நிலையில் தான் கஷ்டப்பட்டு உழைத்ததில் ஒரு பகுதியை கட்டாயமாக கொடுக்கிறதுங்கிறது ஒரு சோதனையான ஒரு இபாதத் தான் இந்த ஜக்காத்ங்கிறது. ஆனால் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதில் ஏராளமான பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். இந்த ஜக்காத் என்கிற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்னவென்று கேட்டால் வளர்ச்சி, அபிவிருத்தி என்பது ஜக்காத்தினுடைய அர்த்தம். இதை செய்கிற போது நிச்சயமாக செல்வத்தில் அபிவிருத்தி ஏற்படும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யம்ஹகல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் தஆலா அழிப்பான், வ யுர்பிய ஸதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான். வட்டி அடிப்படையில் பார்த்தா வட்டி வளர்ச்சி தான். 100 ரூபாய் கொடுத்து 110 ரூபாய் வாங்குறதுங்கிறது வளர்ச்சி தான். கையில எந்த முதலுமே இல்லாதவன் வட்டிக்கு கடன் வாங்கி அடுத்த நாளே 10 லட்சம் 15 லட்சத்துக்கு சொந்தக்காரனாகி அதை வச்சு அவன் முதல் போட்டு வியாபாரம் செய்கிற போது அது வளர்ச்சியாகத்தான் தெரியும். ஆனா அதை அல்லாஹ் அழிப்பான், சதக்காக்களை அல்லாஹ் தஆலா வளர்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப ஜக்காத் என்கிற இந்த வார்த்தைக்கு அபிவிருத்தி, வளர்ச்சி என்கிற அர்த்தம் இருக்கிறது. மற்றும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா வமா ஊதீதும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நீங்கள் என்ன ஜகாத்தை கொடுத்தாலும் ஃபௌலாயிகஹுமுல் முத்இஃபூன், அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக ஜகாத்து கொடுத்தவர்களுடைய செல்வம் இருக்கிறது அது பெருப்பிக்கப்படும், அவர்கள் பல்மடங்காக பெருப்பிக்கு கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாங்கள் உலக வரலாற்றிலே பல செல்வந்தர்கள் ஏழையாய் போயிருப்பதை நம்ம பார்க்கலாம். பெரிய பணக்காரனாக இருந்து கடைசியிலே அடிமட்ட நிலைக்கு வரக்கூடியவர்களை பார்த்திருப்போம். வீண் விரயத்தால் அப்படி ஆகியிருப்பாங்க, சூதினால அப்படி ஆகியிருப்பாங்க, மதுவினால அப்படி ஆகியிருப்பாங்க, ஆடம்பரமான அவங்களோட போக்கினால் அப்படி ஆகியிருப்பாங்க, அல்லது ஏதாவது அழிவுகளால் ஆகியிருப்பாங்க. சதக்கா கொடுத்து ஒரு ஆள் ஏழையா போனாரு, ஜக்காத்து கொடுத்து ஒரு ஆள் ஏழையா போனார்னு உலக வரலாற்றில் நம்ம யாரையும் பார்த்தது கிடையாது. அப்படி யாரும் இருக்கிறது கிடையாது. கொடுக்கிறவங்க கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருளால அவங்க நல்லா இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எனவே சதக்கா என்கிறது, ஜக்காத் என்கிறது பொருளாதாரத்துக்கான வளர்ச்சியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் சதக்கத்தும் மின் மாலின், எந்த ஒரு சதக்காவும் செல்வத்தை குறைப்பது கிடையாது. சதக்கா செஞ்சு செல்வங்கள் அழிஞ்சு போனதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப ஜக்காத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் வளர்ச்சி. இந்த ஜக்காத்தின் மூலமாக செல்வத்தில் அல்லாஹ் வளர்ச்சியை உண்டு பண்ணுவான், அபிவிருத்தியை உண்டு பண்ணுவான். அடுத்தது ஜக்காத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, தூய்மை என்கிறது. கத்அபுலக மன் ஜக்காஹா, யார் தன் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்கிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தூய்மைப்படுத்துவதற்கு ஜக்காஹா என்கிற அந்த அரபு வாசகத்தை தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். ஜக்காத் என்கிறது அவருடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறது. அந்த ஜக்காத்து கொடுக்கிறவர்களையும்
சகாத்ங்கிறது தூய்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபியே அவங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்க சதக்காக்கள் எடுங்க. சதக்கா என்கிற வார்த்தை குர்ஆன்ல ஜகாத்து சதக்கா ரெண்டுக்குமே பயன்படுத்தப்படும். கட்டாய தர்மம் சுன்னத்தான தர்மம் ரெண்டையுமே குறித்து சொல்ல பயன்படும். இந்த இடத்துல ஜகாத்தை குறித்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றார். ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த ஜகாத்தை எடுப்பதன் மூலமாக நீங்கள் அவர்களை சுத்தப்படுத்துங்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஜகாத்தின் மூலமாக அவருடைய செல்வம் பரிசுத்தமாகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வேலை கேட்டாங்க. இந்த ஜகாத்தை சேர்க்கிற வேலையை தாங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு ஜகாத்துல பங்கு இல்லை. ஆனா அவங்க ஜகாத்துக்கு சேர்க்கிற அந்த வேலையை கிடைத்தா அந்த வேலைக்கு கூலி என்கிற அடிப்படையில் இருக்கலாம். அப்ப வந்து இந்த வேலையை தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது மக்களுடைய பணத்துல அழுக்கு, இது உங்களுக்கு வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அவருடைய பணத்தை சுத்தப்படுத்தி, அதாவது அது அழுக்குன்னு ரசூலா சொன்னாங்க. சக்காத்தாக வெளியே போற பணம் அப்பாஸ் அவங்களுக்கு இது உங்களுக்கு வேணான்னு சொல்றதுக்காக ரசூலா சொன்ன வார்த்தை இது. அப்ப ஒருவரிடத்துல 1,00,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா 2,500 ரூபாய் கொடுத்துறாருன்னா மீதி அவருடைய 97,500 ரூபாயும் சுத்தமாகிறது என்கிறது இந்த ஹதீஸினுடைய இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது, ஜகாத்து கொடுக்கிறவர் இருக்கிறாரு, அவரும் சுத்தமாகிறாரு. அவர் எப்படி சுத்தமாகுவாரு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்து கொடுக்கின்ற போது இந்த கடமையை ஒருவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாருன்னு சொன்னால் இயல்பாக அவரிடத்தில் பணத்தின் மீது இருக்கக்கூடிய வெறித்தனமான மோகம் குறையும். ஜகாத்தை தொடர்ந்தாக கொடுத்துட்டு வந்தாருன்னு சொன்னா மேலதிகமான சதக்கா செய்யக்கூடிய மனநிலையும் அவருக்கு உருவாகும். இதன் மூலமாக பணத்தின் மீது இருக்கக்கூடிய வெறித்தனமான மோகம் இல்லாமாகும். பணம் தேடணுங்கிற முயற்சி வேற, ஆனா அதுக்கு பிசாசு மாதிரி அலையிற மனநிலை இருக்குது, அது ஆபத்தானது. அந்த நிலை வந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு தேடினாலும் அவனால நிம்மதியா இருக்காது. ஏதாவது ஒன்று அவனை விரட்டி கொண்டே இருக்கும், தேடி விரட்டி கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ். அவன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை எடுத்தா சில நாடுகளுக்கு அந்த சொத்து கிடையாது. சில நாடுகளுக்கு அந்த சொத்து கிடையாது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை எடுத்தா உலகத்தில் இருக்கக்கூடிய 100-100 சொச்ச நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட சொத்தை விட அவன் சொத்து அதிகம். ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யலாம் தெரியுமா? 18 மணித்தியாலும் உழைக்கிறான் அவன். உலகத்திலேயே பெரிய பணக்காரன் 18 மணி நேரம் உழைக்கிறான். அப்ப நிருபர்கள் கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு 18 மணித்தியாலும் உழைக்கிறீங்க? அவன் சும்மா இருந்து 100 சந்ததி சும்மா தினலாம் அவனோட சந்ததிகள். அவன் கேட்கிறாங்க, எதுக்கு நீங்க 18 மணித்தியாலும் உழைக்கிறீங்க? அவன் சொல்றான், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னா 2வது இருக்கிறான், 1வது வந்துருவான். இப்ப 2வது இருக்கிறவன் என்ன முந்தி போயிடுவாங்கிறதுக்காக 18 மணித்தியாலும் உழைக்கிறான். 6 மணித்தியாலம் தான் அவன் தூங்குறது, அவனோட ரெஸ்ட், அவனோட தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது. அப்ப இந்த தேடணும் என்கிற நிலை வந்துட்டுன்னு சொன்னா, அந்த இடத்தை தக்க வைக்கணுங்கிற நிலை வந்துட்டுன்னு சொன்னா, அதிகமாக தெரியும் தேவைன்னு வந்துட்டு சொன்னா, ஹத்தா சுர்த்து மக்காபீர், கபருக்கு போற வரைக்கும் அந்த வெறித்தனம் அடங்காது. அப்ப இந்த சதக்காவின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக பொருள் மீது இருக்கக்கூடிய வெறித்தனமான மோகம் இல்லாமலும் இது ஒரு பெரிய மன நிம்மதி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, செல்வம் என்கிறது போதும் என்கிற மனசுதான். போதாது என்கிற மனசு இருந்தா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் அவன் ஏழைதான். போதும் என்கிற மனசு இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் வருவாய் இருந்தாலும் அவன் மனதளவுல திருப்தியா இருக்கிறான் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த பொறாமத்தன்மை இல்லாம போகும் மனசுல இருந்து. பொறாமையெல்லாம் மனசுல இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பொறாமையினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, எனக்கு கிடைச்சது மற்றவனுக்கு கிடைக்க கூடாது, இது பொறாமையின அடிப்படை. அல்லது மற்றவனுக்கு கிடைச்சது அவன்கிட்ட நீடிச்சு நினைக்க கூடாது, அணிஞ்சிடணுங்கிறது. ஆனா ஜகாத் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நான் ஜகாத்து கொடுத்து நான் வசதியானவன் மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளும் வசதி ஆகணும், அப்ப எனக்கு கிடைச்சது அடுத்தவனுக்கும் கிடைக்கணும் என்ற மனநிலையை கொண்டு வரதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறாமை உணர்வை இல்லாமாக்கிருக்கு, கர்வத்தை இல்லாமாக்கும். கர்வத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, என்னை விட ஒருத்தன் மேல போயிடக்கூடாது, இதுதான் கர்வத்தினுடைய அடிப்படை. கீழே இருக்கிறவன் கீழே இருக்கணும், அப்பதான் நமக்கு கீழே கட்டுப்பட்டு இருப்பாங்க, நமக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது கர்வத்தினுடைய அடிப்படை.
ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக கீழே உள்ளவனை தூக்கி விடுற மனசு வருகிற போது அந்த கர்வத்தன்மை, எனக்கு மேல ஒருவன் போயிடக்கூடாது என்ற அந்த மனநிலை இல்லாம போகுது. அதே போன்று அதாவது நப்பித்தன்மை, உலோபித்தன்மை ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக இது இல்லாம. இப்படி ஜக்காத் என்கிறது பல அடிப்படைகளில் மனிதனை தூய்மைப்படுத்துது. அதனால அல்லாஹ் தஆலா ஜக்காத்தின் மூலமாக மக்கள் தூய்மைப்படுத்துங்க என்று சொல்கிறார். அப்ப ஜக்காத் என்கிறது எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மையாக்குது, கொடுக்கிறவர்களையும் தூய்மையாக்குது.